கர்த்தருக்கு பயம், the fear of the Lord, இதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. கர்த்தருக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை குறித்த பயம் என்பது நடுக்கம் அல்ல. நரகத்தில் போட்டு விடுவாரே, என்னை தண்டித்து விடுவாரே என்ற பயம் அல்ல. அது கண்ணியத்துக்குரிய ஒரு பயம், ரெவரன்ஷியல் ஃபியர். கர்த்தரை குறித்த ஒரு மதிப்பு, தேவனை குறித்த ஒரு மரியாதை, அவர் மேல் பாராட்டுகிற அன்பு, அவருக்கு நாம் செலுத்துகிற பணிவு, அவருக்கு நாம் ஏறெடுக்கிற ஆராதனை, இவை எல்லாம் சேர்ந்தது தான் தெய்வ பயம். ஆகவே இந்த நாட்களில் தெய்வ பயம் குறைந்து போயிற்று. அது ஆராதனை என்பதிலே இன்றைக்கு அட்டகாசங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. We are not conservative people. நாங்கள் பிற்போக்குவாதிகள் அல்ல. இன்றைய சூழ்நிலையை வரவேற்கிறோம். புதிய கருவிகள், புதிய பாடல்கள், புதிய முறைகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் சத்தியத்தை கொள்ளுகிற எந்த புதிய முறையையும் நாங்கள் வரவேற்பது இல்லை. ஆகையினாலே இந்த நாட்களிலே தொழுகை என்ற பெயரிலே தெய்வ பயம் கொல்லப்படுகிறது. அதனாலே நாங்கள் மிகுந்த வருத்தத்தோடும் பாரத்தோடும் இந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணுகிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் நாடக மேடையாக்குகிறார்கள். தொழுகை மேடையை ஆராதனை என்ற பெயரில் ஆரவாரங்கள் இருக்கின்றன. தெய்வ பயம் இல்லை. பாடுவதும் கூத்தாடுவதும் நடனமாடுவதும் கர்ச்சிப்பை சுழற்றி வீசுவதுமாக அருவருக்கப்படத்தக்க சூழ்நிலையிலே தெய்வ பயத்தை குறித்து பேசு என்று கர்த்தர் சொல்வதனாலே இந்த நாட்களில் பேச முற்படுகிறேன். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஒருவனுடைய ஞானம் ஆரம்பிப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தான். ஞானத்தின் ஆரம்பம். ஏப்ரல் 1 எதனுடைய ஆரம்பம்? ஏப்ரல் 1 எதனுடைய ஆரம்பம்? முட்டாள்தனத்தின் ஆரம்பம் என்று உலகம் சொல்கிறது. The Fool's Day என்று வேதம் சொல்கிறது. இந்த நாள் ஞானத்தின் ஆரம்பம். எது முட்டாளுடைய தினம்? கடவுள் இல்லை என்கிறவன் மதிகேடான், கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானவான். ஆகவே இந்த நாளிலே தெய்வ பயத்தை நாம் வளர்ப்போமானால் இது ஞானத்தின் நாளாக நமக்கு இருக்கிறது. இது ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, ஞானம் உள்ளவர்களாக நாம் இருப்போமானால், நம்முடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் தெய்வத்துக்கு பயப்படுவார்கள். தெய்வத்துக்கு பயந்தால் தீமையை விட்டு விலகுவார்கள், பரிசுத்தத்தை நாடி நிற்பார்கள், கடவுள் என்ற சொல்லுக்கு நடுங்கி இருப்பார்கள், இயேசு என்ற நாமத்தை குறித்து அவர் திகைத்து நிற்பார்கள். எந்த வீடு இயேசுங்கிற நாமத்தை நடுக்கத்தோடு உச்சரிக்கிறதோ அந்த வீடு தெய்வ பயம் உள்ள வீடு. ஆகவே இந்த நாளில் நாம் சற்று அதை குறித்து ஆழமாக யோசிப்போம். மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஊழியக்காரனை கேட்கிறார். ஊழியம் செய்கிறாயே, உனக்கு தெய்வ பயம் இருக்கிறதா? நீ வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற உனக்கு தெய்வ பயம் உண்டா? உன் அந்தரங்க வாழ்க்கையிலே தெய்வ பயத்தோடு நிற்கிறாயா? திருச்சபையே, நீ தெய்வ பயத்தோடு இருக்கிறாயா? ஆராதனைக்கு ஒழுங்காக வருகிற விசுவாசியே, நீ தெய்வ பயத்தோடு இருக்கிறாயா என்று கேட்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு எஜமான் தன் வேலைக்காரருக்கு முன்பு கனப்படுத்தப்படுவார். வேலைக்காரர்கள் எஜமானை குறித்து பயப்படுவார்கள். தண்டித்து போடுவார் என்று மாத்திரமல்ல, அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமே. கர்த்தர் அவருடைய எஜமானாக இருந்தால் நாம் அவருக்கு பயந்து நடக்கிறோமா?
கர்த்தரை எஜமான் என்று நாம் உண்மையிலே ஒத்துக்கொள்கிறோமா? கேட்க, நான் பிதாவானால் எனக்குள்ள கனம் எங்கே? அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் உதாரணத்தை சொல்கிறேன், பெருமைப்படுத்துவதற்கல்ல. நான் என்னுடைய மகனிடத்தில் சற்று கடினமாகவே நடந்து கொள்வேன். ஆரம்ப நாட்களிலே ஒரு நாள் என் மகனும் மற்ற பிள்ளைகளும் அழைத்துக் கொண்டு நான் சென்னைக்கு போயிருந்தேன். நான் ஏர்போர்ட்டுக்கு அவசரமாக சென்று திரும்பி வந்தேன். என் தகப்பனார் என் பிள்ளைகளுக்கு மத்தியில் நிறுத்தி, எங்கே போய்விட்டு வருகிறாய் என்று. ஏர்போர்ட்டுக்கு. யார் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தது போவதற்கு? என்னிடம் சொல்லாமல் ஏன் போனாய்? என் மகன் என்னை ஏற இறங்க பார்த்தான். என்ன அர்த்தம்? வட்டியும் முதலும் உமக்கு கிடைக்கிறதா? எங்களை இப்படி அதட்டுகிறேன். என் தகப்பனார் நான் 3 பிள்ளைகளை பெற்ற பிறகும் என்னை கண்டிப்பார். அவரை அப்படி உத்தரவு இல்லாமல் வெளியே போக விட மாட்டார். அவர் கேட்பார் அல்லவா, நான் பிதாவானார் எனக்குரிய கனம் எங்கே? பரம தகப்பனிடத்தில் கேட்க மாட்டாரா? என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறீர்களே, எனக்குள்ள மரியாதை எங்கே? எனக்கு என்ன மரியாதை கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் வீட்டில் எனக்கு தகப்பன் ஸ்தானம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் சொல்வதெல்லாம் அவரிடத்தில் கேட்டு செய்தீர்களா? வீட்டில் நடக்கிற திருமணத்துக்கும் பிதாவுக்கும் சம்பந்தம் உண்டா? நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை எல்லாம் அவர் ஆமேன் என்று சொன்னாரா? நான் பிதாவானா எனக்குரிய கனம் எங்கே? நான் எஜமானால் என்னுடைய உத்தரவு எங்கே? இதுதான் காலை வேளையில் சொல்லுகிறார். என் நாமம் என்று சொல்வது அவருடைய ஸ்மாபம், அவருடைய கீர்த்தி, அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் குறிக்கிறது. என்னுடைய வல்லமையை குறித்து என்ன மதிப்பு இருக்கிறது? நீங்கள் செய்கிற காரியங்கள் என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. இன்று சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார் என்று சொல்லும்போது பிதாவுடைய நாமம் சூஷிக்கப்படுகிறது அல்லவா? ஆகையினால் ஆண்டவர் கேட்கிறான், நான் பிதாவானால் எனக்குரிய மரியாதை என்ன என்று. பிரியமானவர்களே, பாவிகள் பிரமாணங்களை உடைக்கிறார்கள். பாவிகள் தேவனது சட்டங்களை உடைக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் பிதாவின் இருதயத்தை உடைக்கிறோம். அவர்கள் சட்டங்களை உடைக்கிறார்கள், பிரமாணங்களை உடைக்கிறார்கள். நாம் பிதாவின் இருதயத்தை உடைக்கிறோம். கீழ்ப்படியாமையினாலும் தேவனை மகிமைப்படுத்தாததினாலும் நாம் எதிரடையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து பிதாவை துக்கப்படுத்துகிறோம். அருமையானவர்களே, தேவ மனிதர்களை நாம் மதிப்பதில்லை. தேவ மனிதர்களை மிக அலட்சியமாய் சொல்கிறார்கள். நாம் போடுகிற பிச்சை காசிலை சாப்பிடுகிற ஊழியக்காரன். இப்படி ஒரு சகோதரி எங்களை விமர்சித்தார். அந்த அம்மா வாழட்டும், ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும். நாங்கள் பிச்சை எடுக்கிற லாசர்கள் தான். ஆனால் நாங்கள் போகின்ற இடமான வித்தியாசம். கடினமான தீர்ப்புகள், கடினமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒரு பக்தன் சொல்கிறான், தீர்க்கதரிசிக்கு 2 முறை அவன் கல்லை சந்திக்கிறான். ஒரு தேவ மனிதன் 2 முறை அவனை கல் சந்திக்கிறது. ஒன்று, கடினமான வார்த்தைகளினாலே அவனை அடிப்பது ஒரு கல். செத்து போன பிறகு அவனை கல்லறைய மூடுகிற ஒரு கல். இந்த 2 கல் ஊழியக்காரனுக்கு. எல்லாருக்கும் ஒரு கல், செத்த உடனே மூடுவதற்கு. ஊழியக்காரனுக்கு மட்டும் 2 கல். ஜீவிய காலமெல்லாம் வசைவாடுகிற கூட்டம். ஜீவிய காலமெல்லாம் இப்படியே தாங்கி தாங்கி ஓடி போகிற பரிதாப நிலைமை. என் பிரியமான சபையே, நீங்கள் அப்படி இல்லாது இருப்பதனாலே நான் உங்களை கர்த்தருக்கு முன்பு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் தேவ வசனத்தை போதிக்கிறவர்களை இரட்டத்தனையான கனத்துக்குரிய பாத்திரவான்களாக எண்ணுகிறபடியினாலே கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நான் உங்களுக்கு ஊழியக்காரர்களை குறித்து அதிகம் பேசாதபடி உங்களுடைய கடமைகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும்
கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். தன்னுடைய மந்தையிலே ஆடு இருக்கும் பொழுது, தன் கையிலே பணம் இருக்கும் போது, தன்னிடத்தில் வசதி இருக்கும் போது, தன்னுடைய குடும்பம், தன் பெண்டு, தன் பிள்ளைகள் இவளை காப்பாற்ற எல்லா வசதி இருக்கும் போது ஏதேனும் ஒன்றை எடுத்து தேவனுக்கு காணிக்கையாய் கொடுத்தார். ஊழியக்காரன் அதை அங்கீகரிக்கிறான். ஏனென்றால் he is a compromising man. அவன் உங்களோடு ஒத்துப்போகிற ஊழியக்காரன். நீங்கள் கொடுப்பதை நன்றி என்று வாங்கிக் கொள்கிறவன். தேவன் சொல்கிறான், நான் அதை அங்கீகரிப்பேனோ. நீங்கள் இப்படி உங்கள் மந்தையிலே கடாய் இருக்கும்போது ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு செலுத்தும் போது உங்கள் ஊழியக்காரனை பெற்றுக் கொள்கிறான். நான் அதை அங்கீகரிப்பதில்லை. என் பிரியமான சபையே, நம்முடைய காணிக்கைகள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகின்றனவா? நாம் கொடுப்பதை கர்த்தர் நீங்க சரியாக கொடுத்திருக்கிறாய் என்று கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? அருமையானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிறேன், காணிக்கையிலே ஒரு பலி இல்லாத காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாதிக்கப்படும்படியாக கொடுக்காவிட்டால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நான் தேவனுக்கு கொடுக்காதவனாய் பிரசங்கம் பண்ணுகிறவன் அல்ல. நான் பாதிக்கப்படத்தக்கவராகவே அதிகமாக கொடுப்பேன். அதனாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தே வருகிறார். ஆகையினாலே உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். நீங்கள் கர்த்தருக்காக கொடுப்பதில் பின்வாங்கி போய் விடாதீர்கள் அருமையானவர்களே. ஆகையினாலே கொடுக்கும்போது த பெஸ்ட். உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவாரானால் அவரை மதிப்பதாக இருந்தால் வீட்டில் உள்ள முதன்மையான காரியத்தை தான் எடுத்து கொடுப்பீர்கள். கையில் வந்ததை எடுத்து கொடுக்க மாட்டீர்கள், மீதியானதை கொடுக்க மாட்டீர்கள். அதுபோல கர்த்தருக்கு கொடுப்பதை முதன்மையானதை நீங்கள் கொடுங்கள் அருமையானவர்களே. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு அந்நியராகவே நம்மாலே கருதப்படுகிறார். ஒரு சொந்தக்காரராக அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. சபைக்கு அந்நியராகவே இருக்கிறார் அவர். எதை காட்டுகிறது? நம்முடைய கொடுப்பதில் அவரை நாம் அந்நியராக வைக்கிறோம். நம்முடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கைக்கு எப்படி கொடுப்போம்? அறியாத மனிதன் வாசலில் நின்றால் அவனுக்கு என்ன கொடுப்போம்? வாசலில் இருக்கிறவனுக்கு கொடுப்பது போல தானே கர்த்தருக்கு கொடுக்கிறோம். எப்படி? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. சரி, இப்பொழுது ஆண்டவருக்கு கொடுத்த இடம் எது? வாசற்படி. வெளியே கொண்டு நிறுத்தி இருக்கிறோம் ஆண்டவரை. நம்முடைய காணிக்கையை வெளியே கொண்டு செலுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இப்படியா நாங்கள் செலுத்துகிறோம்? ஞான அர்த்தத்தின்படி பாருங்கள். அவரை நாம் சொந்தமாக ஏற்றிருக்கிறோமா? சொந்த சகோதரன் என்ற நிலைமையிலே இயேசுவை வைத்திருக்கிறோமா? தகப்பன் என்ற ஸ்தானத்திலே வீட்டிலே வைத்திருக்கிறோமா? எத்தனையோ காரியங்களை செய்தீர்களே, அதற்கு அவர் உத்தரவு கொடுத்தாரா? எத்தனையோ திட்டங்களை போட்டீர்களே, அதற்கெல்லாம் அவரிடத்தில் ஆலோசனை கேட்டோமா? அவருடைய சம்மதத்தின் பேரில் தான் இவைகளை எல்லாம் நடத்தினோமா? ஆகவே அவரை அந்நியராகவே தானே வைத்திருக்கிறோம். அந்நியராக இருந்தால் வாசற்படியில் தானே நிற்பார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படித்தானே சொல்கின்றன. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து தனக்கு சொந்தமானவிடத்தில் வந்தார். நான் உங்க சொந்தக்காரர் என்று சொல்லித்தான் இயேசு வந்தார். அவருடைய சொந்தக்காரர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு இயேசு நமக்கு சொந்தக்காரராய் இருக்கிறாரா? சொந்த தகப்பனாய் இருக்கிறாரா? மூத்த சகோதரனாய் வீட்டில் இருக்கிறாரா? அந்த அந்தஸ்தை நாம் கொடுத்திருக்கிறோமா? அந்த தகுதியை அவருக்கு நாம் வழங்கியிருக்கிறோமா? அந்த மரியாதையை நாம் அவருக்கு செலுத்துகிறோமா? யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. நம்முடைய சொந்த சகோதரனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம், இயேசுவுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம்? மாம்சிகமான உறவுகளை எவ்வளவாய் மதிக்கிறோம், ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தரை அவ்வளவாய் மதிக்கிறோம். முதலாவது நம்முடைய தகப்பன் யார் என்று நமக்கு தெரிய வேண்டும். கடவுளை பற்றிய ஒரு அறிவு தெரிய வேண்டும்.
கடவுள் பக்தி குறைந்து வருகிற நாட்கள் இது. கடவுள் எப்படி இருக்கிறார்? ஏசாயா 29:13. ஏசாயா 29 அதிகாரம் 13 இப்படி சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இன்றைக்கு கடவுளுக்கு ஏன் பயப்படுகிறாள் என்றால் மனித கற்பனை. கடவுள் உன்னை கண்ணை பிடுங்கி விடுவார், கடவுள் உன்னை அடித்து போடுவார், கடவுள் உன்னை துரத்தி விடுவார், உன்னுடைய சம்பளத்தை குறைப்பார், உன் வேலையை விட்டு உன்னை எடுப்பார். இப்படி மனித கற்பனைகளை சொல்லி சொல்லி பயமுறுத்துவதனாலே கடவுளை பற்றி ஒரு நடுக்க மனிதனுக்கு இருக்கிறதே தவிர மெய்யான தேவனை பற்றிய அறிவு இந்த நாட்டில் இல்லை. இந்த நாட்டினுடைய தெய்வமே துஷ்ட நிகிரகம் என்பதுதான். துன்மார்க்கனை அடிக்கிற கடவுளைத்தான் தெரியுமே தவிர பாவியை ரட்சிக்கிற கடவுளை நம்முடைய பாரத கண்டம் அறியவில்லையே. இந்தியா தேசத்துக்கு அன்பின் இரட்சகரை அறிகிற அறிவில்லை. ஆனால் கடவுள் பயம் உண்டு. என்ன பயம்? தண்டிப்பார், நொறுக்கி போடுவார், நிகிரகம் பண்ணுவார் என்ற பயம்தான். இது மனித கற்பனைகள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? நம்மை தண்டிப்பார் என்பதற்காகவே பயப்படுகிறோமா? நரகத்துக்காகவே பயந்து கர்த்தரை தொழுது கொள்கிறோமா? திருடன் போலீஸ்காரனை பார்த்து கையெடுத்து கும்பிடுவது ஒரு கர்த்தரை கும்பிடுகிறோமா? யோசித்து பாருங்கள், எவ்விதமாக நாம் தேவனை வழிபடுகிறோம் என்று. புனித அகஸ்டின் இவ்விதமாக சொன்னார். நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன் என்றால் பற்றி எரிகிற நரகத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்தாரே அதற்காக அல்ல. தங்க தரையில் நடக்கும்படியாக, பரலோகத்தில் தங்க தரையில் நடக்கும்படியாக என்னை அழைத்து செல்ல போகிறாரே அதற்காக அல்ல. பாவியாய், அக்கிரமக்காரனாய், பொல்லாதவனாய் நான் இருக்கும் பொழுது எனக்காக மரித்தாரே அந்த அன்புக்காக இயேசுவை நேசிக்கிறேன். இது எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அன்பை நாம் உணர்ந்துதான் கர்த்தரிடத்தில் வரவே. இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த அன்பான தெய்வத்தை துக்கப்படுத்தி விடக்கூடாது, இந்த அன்பை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதுதான் தெய்வ பயத்துக்கு காரணமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சங்கீதம் 89:6-7 தேவனை பற்றி இவ்விதமாக சொல்லுகிறார். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? பலத்திலே கர்த்தருக்கு ஒப்பானவன் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். இப்போது வேதம் சொல்கிறது, அவரை இணையாக எதை சொல்ல முடியும்? கடவுளுக்கு இணையாக எதையும் சொல்லி இது கடவுள் இப்படி இருப்பார் என்று சுட்டி காட்டுவதற்கு வானத்திலோ பூமியிலோ எது இருக்கிறது? மகிமையான உலகத்தில் எந்த மகிமை தேவனை சுட்டி காட்ட முடியுமா? உலகத்தினுடைய எந்த பலமாவது இது தேவனுடைய பலம் என்று சொல்லும்படியாக இருக்குமா? ஈடு இணையற்ற ஒப்ப நோக்க முடியாத ஒரு கடவுள், இணையாக எதையும் குறித்து பேச முடியாதவர் தான் கடவுள். இந்த தத்துவத்தை இந்த காலை வேளையிலே ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இதை புரிந்து கொள்ளாததினால் பாவம் தொடங்கிற்று. கடவுளுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது. உங்கள் பாஸ்டரை போல இன்னொரு பாஸ்டர் உண்டா? 100 பேர் உண்டு. எத்தனையோ போதகர்கள் இது போல பிரசங்கம் பண்ணுவார்கள். அதில் ஒன்று ஆச்சரியமானதல்ல. ஆனால் கடவுளை போல யார் உண்டு என்ற ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அதில் என்ன ஆச்சரியம் என்றால், இதை மனிதன் புரிந்து கொள்ளாததினாலே சரித்திரமே தாறுமாறாயிற்று. எப்படி? ஆதியாகமம் 3:5 நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும்
தேவன் அறிவார் என்றது. நீங்கள் இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீங்கள் யாரை போலாவீர்கள்? கடவுளை போலாவீர்கள். கடவுளை போல யாரும் இல்லை என்பதுதான் வேதம். அவருக்கு இணையாக யாரும் இல்லை. சாத்தான் சொல்கிறான், இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ கடவுளுக்கு இணையாவாய், நீ கடவுளை போல இருப்பாய். எவ்வளவு நேர் எதிரடையானது. கடவுளுக்கு ஒப்பானவர் யார்? இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ கடவுளுக்கு ஒப்பாக இருப்பாய், நீ கடவுளை போல இருப்பாய். அடிப்படை சத்தியத்தை சாத்தான் நொறுக்கி போட்டார். தேவன் என்னை போல ஒரு தேவன் உண்டோ என்ற கேள்விக்கு சாத்தான் இல்லை என்று பதிலை ஆதாம் மூலமாய் அனுப்பிவிட்டான். சிருஷ்டிகர்த்தாவுக்கு சிருஷ்டிகளில் பிரதானமான சொன்ன பதில் என்னவென்றால், நீயும் நானும் ஒன்றுதான். என்னை படைத்தவர் நீர்தான், உம்மானைத்தான் நான் படைக்கப்பட்டேன், ஆனால் இருவரும் சமம். இந்த ஒரு கருத்தை தான் ஆதாம் அன்றைக்கு தெரிவித்தான். பிரியமானவர்களே, கடவுளும் மனிதனும் ஒன்று என்று ஆகும்போது தெய்வ பயமே கிடையாது. மனிதனை கடவுள் அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். அது கூட மனிதனை கடவுள் அளவுக்கு உயர்த்தினதை கூட விட்டுவிடலாம். ஆனால் கடவுளை மனிதன் அளவுக்கு தாழ்த்தியது. இன்றைய பத்திரிகை, நேற்றைய பத்திரிகை, தமிழ்நாட்டில் புதிய பேருந்துகள் ஓடுகின்றன, ஓட போகின்றன. அந்த பஸ்ஸுடைய கீயை வாங்குகிற டிரைவர் தரையிலே விழுந்து வணங்கி அதை வாங்குகிறார்கள். சுதந்திர நாடா? தெய்வ பயம் இல்லாத நாடு. யாரை போய் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள்? 5 வருடம் பதவியில் இருக்கலாம், முடிந்தால் அடுத்த மாதமே வீட்டுக்கு போகலாம். இவ்வளவுதான் இந்த பதவியினுடைய லட்சணங்கள். இதற்கு பயந்த மனிதன் நடுங்கிக் கொண்டு காலில் விழுந்து வணங்குகிறான். கடவுளை யார் அளவுக்கு கொண்டு வந்து விட்டான்? மனிதன் அளவுக்கு குறைத்தான். தெய்வ பயம் இல்லை. இந்தியா தேசத்தில் தெய்வ பயம் இல்லை. இந்தியா எதையும் தேசம் என்று எதையும் தேவன் என்று சொல்லும். பிரியமானவர்களே, ஆகையினால் இன்றைக்கு கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் அறியாமை, கடவுளை மனிதன் அளவுக்கு குறைப்பவன் அநியாயக்காரன். அறியாமையை பொறுத்துக் கொள்ளலாம், எதை பொறுத்துக் கொள்ள முடியாது? அநீதியை பொறுத்துக் கொள்ள முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் அறியாமை, மதிகட்டவன் என்று வேதம் சொல்லுகிறார். ஆனால் மனிதனை பார்த்து இதுதான் கடவுள், இந்த அம்மாதான் கடவுள், சகிக்க முடிகிறதா? அதை இந்த மனுஷன் தான் கடவுள் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு இன்றைக்கு மனித வழிபாடு சரியாது தெருவில் நடக்கிறது. நாம் நடத்தவில்லையா? மாரிசர்லாவை பார்க்கும்போது நான் கர்த்தரையே பார்க்கிறேன் என்று சொல்லவில்லையா? எத்தனை ஊழியக்காரர்களை தேவன் அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். நான் அவரை பார்க்கும்போது இயேசுவையே பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். பத்திரிகை சொல்கிறது, கிறிஸ்தவ பத்திரிகை. பரலோகத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அந்த கமிட்டியிலே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரர்கள் புதியதாக நியமித்திருக்கிறார்கள். அம்புலி மாமா கதை அல்ல, அதைவிட மோசமான கதை. இதையும் நம்புகிற கூட்டம் இருக்கிறது, இதையும் நம்புகிற கூட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு இணையாக யாராவது அமர முடியுமா பரலோகத்திலே? யோவான் மார்பிலே சாய்ந்திருந்தான் சொல்கிறோமே, அந்த யோவான் கர்த்தரை கண்டது செத்தவன் போல விழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. அங்கு சரி சமமாக எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியிலே கர்த்தரோடு உட்கார்ந்திருப்பான் சொல்வதையும் ஜனங்கள் அதை நம்புவதையும் பரிதாபமாக இருக்கிறது. மனிதனை கடவுள் அளவுக்கு உயர்த்துகிறார்கள், ஊழியக்காரனை கடவுள் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆகையினாலே தெய்வத்தை பற்றிய ஒரு சரியான அறிவு இல்லாததினாலே இன்றைக்கு மனிதர்கள் தெய்வ பயமற்று போய்விட்டார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் பயமில்லாமல் போகிறார். பிரியமானவர்களே, பொதுவாக மனிதன் தன்னுடைய சுய சித்தத்தின்படி நடக்க விரும்புகிறார். பொதுவாக மனிதனுடைய பலவீனம் எதுவென்றால் காத்திருக்க மனமே கிடையாது. காத்திரு, நான் காத்திருக்க மாட்டேன். இயலாதவன், ஒன்று செய்ய முடியாதவன் தான் காத்திருக்க வேண்டும். என்னாலே முடியும்.
நான் சகலத்தையும் செய்ய வல்லவன் என்று மனிதன் தன்னை எண்ணிக்கொள்கிறான். அதனாலே காத்திருக்க அவனுக்கு மனம் இல்லாமல் போகிறது. காத்திருக்க மனம் இல்லாததுனாலே கடவுளுக்கு பதிலாக தன் திறமையை பயன்படுத்தும் போது திறமை தான் தெய்வம். கடவுளுக்கு பதிலாக தன் தொழிலை பயன்படுத்தும் போது தொழிலே தெய்வம். கடவுளுக்கு பதிலாக அறிவை பயன்படுத்தும் போது அறிவே தெய்வம். இப்படி அவன் அவசரத்தில் தன் கடவுளை உண்டாக்கி கொடுக்கிறான். பிரியமானவர்களே, உங்கள் தெய்வம் எது? இயேசு கிறிஸ்து செய்வதை விட என் அனுபவம் செய்துவிடும், என் அறிவு செய்துவிடும், என் ஆற்றல் செய்துவிடும் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் உங்கள் அறிவு, ஆற்றல், அறிவு இவைகள் உங்களுக்கு தெய்வங்களாக மாறிவிடுகின்றன. அந்த அளவுக்கு தெய்வத்தை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். ஆகையினால் நீங்கள் அவசர புத்தியை விட்டுவிட்டு கர்த்தருக்கு காத்திருக்க பழகுங்கள். தெய்வ பயத்தினுடைய ஒரு முக்கியமான காரியம் கர்த்தருக்கு காத்திருப்பது. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபோது ஒரு காரியம் தாமதமாகிறது. மோசே மலையிலிருந்து இறங்கி வர வேண்டும் என்று ஆவலாய் ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். மோசே வரவில்லை. பரபரப்பு உண்டாகிறது. மேலே போனவனுக்கு என்ன ஆயிற்று? இன்னும் வரவில்லையே, ஏன் இவ்வளவு தாமதம்? இதெல்லாம் இயற்கை. ஆனால் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். எல்லாரும் ஒன்று கூடி ஆரோடத்தில் வந்து ஏன் தாமதம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பிப்போம் என்று எல்லாரும் சேர்ந்து எங்களை வழிநடத்தி வந்த தேவனே, மோசேக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டிருக்க வேண்டும். மாறாக வயலில் நடக்கிறது பாருங்கள். எகிப்து தேசத்திலே எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு, முதலிருந்து வாசியுங்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி, இதுதான் தவறு. இவர்களை யார் கூட்டம் கூட சொன்னது? பிரச்சனையை உங்கள் கையில் எடுத்து ஏன் கூட்டம் போடுகிறீர்கள்? That is not your problem. Why do you gather individually? What right you have gathered? That is a man of God. அவருடைய தலைமையில் கர்த்தரிடத்தில் போக வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது யாவரும் சேர்ந்து தேவ சமூகத்துக்கு போக வேண்டுமே தவிர அவர்களாக கூடி தாங்களே கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுப்பது எவ்வளவு தவறு. ஆவிக்குரிய சபையிலே பிரச்சனை இருக்கும்போது 10 பேர் 8 பேர் கூடுவதல்ல. That's wrong. நாம் அனைவருமே தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். நம்முடைய சபையில் ஒரு பிரச்சனை என்றால் அனைவரும் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து அழுது கர்த்தரை பார்த்து கேட்க வேண்டுமே தவிர ஏதோ 10 பேர் கூடுவதல்ல. இங்கு ஆரோரிடத்தில் போய் கூடி என்ன செய்கிறான் பாருங்கள். அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். சரி, இதுவரைக்கும் சரிதான். என்ன நடந்ததோ தெரியாது. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க, எங்களுக்கு வேறு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். எங்களுக்கு வேறு வேண்டும். கடவுளுடைய ஏற்பாடு தேவையில்லை. மோசே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் கூட பரவாயில்லை. இவை யாரே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். யெகோவாவே வேண்டாம். அப்படி சொல்லவில்லை. நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். அப்படி சொல்லவில்லை. அப்படி சொன்னது போல தெரிகிறது. நாம் இப்போ பார்ப்போம் என்ன சொல்லுகிறார்கள் என்று. ஒரு கன்றுக்குட்டியை செய்தார்கள். அந்த கன்றுக்குட்டியை என்ன சொல்லுகிறார்கள்? 4ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்கள் கையில் இருந்த அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவிகளினால் கருகு பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அந்த தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாள் என்றால், எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த பாகால் என்று சொல்லவில்லை. எகிப்திலிருந்து கொண்டு வந்த புதிய தெய்வம் என்று சொல்லவில்லை. அந்த கன்றுக்குட்டியை யெகோவா என்று சொன்னார்கள். எகிப்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்தது யார்? யெகோவா. அந்த யெகோவா இந்த கன்றுக்குட்டி தான் என்று சொன்னார்கள். பெயரிலே மாற்றமே இல்லை. அதே பெயரை தான் விட்டிருக்கிறார்கள். அந்த கன்றுக்குட்டிக்கு இட்ட பெயரே யெகோவா. அப்படியான யெகோவா இல்லை என்று அவர் சொல்லவில்லை. செங்கடலை வெட்டி பிளந்தது யெகோவா.
எங்களை வழிநடத்தி வந்த யெகோவா, அதெல்லாம் நாங்கள் மறுக்கவில்லை. அந்த யெகோவா இதுதான். பார்த்தீர்களா? சத்தியம் பேசுவது போல, உண்மையை சொல்வது போல பொய்யை நிறுவி ஸ்தாபிக்கிறவளாய் மாறி போனார்களே. பெரிய இன்றைக்கும் அப்படித்தான். வேறொரு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் தெய்வ சத்திய வசனத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினாலே கன்றுக்குட்டியை எடுத்து இதுதான் யெகோவா என்று சொன்னார்களே தவிர யெகோவா இல்லை என்று சொல்லவில்லை. இதைத்தான் இன்றைக்கு திருச்சபையும் செய்கிறது. இயேசு இல்லை என்று சொல்லவில்லை, வேறு காரியங்களை சுட்டிக்காட்டி இதுதான் இயேசுடைய நடத்துதல். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்னது தான் திரும்ப சொல்லுகிறேன். நான் பிரியாணி சாப்பிட அதை பிரித்தேன். சிக்கன் பிரியாணி, அதில் ஒரு முட்டை இருந்தது. உடனே வசனம் ஞாபகத்து வந்தது, தாயையும் குஞ்சையும் சேர்த்து சாப்பிடாது என்று. அன்றைக்கு இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிடுவதை விட்டுவிட்டேன். அவர் விட்டதுனாலே கொஞ்சம் லாபம் இருக்கலாம். என் பிரியமான சபையை, இதெல்லாம் உபதேசம். இதை மணிக்கணக்கில் உட்கார்ந்து டிவியில் கேட்டு குறிப்பு எழுதி அல்லேலூயா வேறு. என் பிரியமான சபையை, வேதத்தை திறந்து பார்த்தால் நீங்கள் உடனே உங்கள் டிவியை ஆஃப் பண்ணுவீர்கள். திறக்கப்படாத வேதம் இருப்பதனால தான் இன்றைக்கு அநேக டிவி சேனல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பிரியமான சபையை, வைராக்கியமாக இருங்கள். தேவனுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்காதீர்கள் அருமையானவர்களே. ஆகவே இப்பொழுது they reduced God to calf. They reduced God to half அல்ல calf. பாதியாக குறைக்கவில்லை, கன்றுக்குட்டியாக குறைத்து போட்டார். பாதியாக குறைத்தால் கூட பரவாயில்லை, இது ஏதாவது குறைத்திருக்கிறார்கள், கன்றுக்குட்டி ஆக்கி விட்டார். இது நம்முடைய முற்பிதாக்கள் செய்த காரியம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரை பார்த்து சொல்லுகிற, பாஸ்டர் நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், உங்கள் கைராசி நான் ஞானஸ்தானம் பெற்று நான் பின்வாங்கவே மாட்டேன். கர்த்தருடைய கரத்துக்கு பதிலாக மனித கரத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கிறீர்கள். இந்த கரமா ஞானஸ்தானம் கொடுக்கிறது? கர்த்தர் அல்லவா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே மனிதனுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள், மகிமை செலுத்தாதீர்கள். மரியாதை வேறு, மகிமை வேறு. இன்றைக்கு மனிதனுக்கு மகிமை செலுத்தி, ஊழியக்காரனுக்கு மகிமை செலுத்தி, சபைகளுக்கு மகிமை செலுத்தி, டினாமினேஷனுக்கு மகிமை செலுத்தி தேவ மகிமையற்றவராய். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், என்னுடைய சரீரத்திலே அசம்பிளி சாக்காட் ரத்தம் ஓடுகிறது. அப்படி ஒரு ரத்தமே இல்லை, அப்படி ஒரு ரத்தம் இல்லை. சபை வைராக்கியம், டினாமினேஷன் தேவனுக்கு விரோதமான காரியங்கள். பிரியமானவர்களே, ஆகையினாலே இன்றைக்கு தேவன் குறைத்து மதிப்பிடப்படுகிறார். அடுத்ததாக, கடவுளை பற்றி அறிந்தாலும் கூட அவனை கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறார். கடவுளை பற்றி தெரியும். ரோமர் 1:21 வாசியுங்கள், சீக்கிரமாய் வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும், கர்த்தரை பற்றி அறிவு உண்டு. இன்று காலையிலே நீங்கள் எவ்வளவு நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்தீர்கள்? உங்களுடைய ஸ்தோத்திரம் எவ்வளவு நேரம் இருந்தது? கடவுளுக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டி இருக்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்க, நியூஸ் பேப்பர் எவ்வளவு படித்தீர்கள், பத்திரிகை எவ்வளவு படித்தீர்கள், டிவி எவ்வளவு நேரம் பார்த்தீர்கள், வேதம் எவ்வளவு நேரம் நீங்கள் வாசித்தீர்கள்? அது வேதம் என்று அறிந்தும் அதை மகிமைப்படுத்தவில்லை, அதை கர்த்தர் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தவில்லை. எனக்குரிய பயம் எங்கே? நான் பிதாவானால் எனக்குள்ள கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்குள்ள நடுக்கம் எங்கே? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிற கேள்வி. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கும் கொடேன் என்றார். கர்த்தர் தன் வல்லமையை நமக்கு தருகிறார். அவருடைய அன்பை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய பாசத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். He will never share his glory with us.
அவர் ஒருபோதும் தன் மகிமையை நமக்கு தரமாட்டார். ஏசாயாவின் புத்தகம் 42 அதிகாரம் 8 வசனம். சீக்கிரமாய் வாசி. ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனை தேவ மனிதர்களுக்கு கடவுளை போல அந்தஸ்து கொடுக்கப்படுகிறோம். எத்தனை பேரை தேவனை போல மகிமைப்படுத்துகிறோம். இது ஆண்டவருக்கு மிகுந்த துக்கமாக இருக்கும் அல்லவா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான காரியம், உங்கள் நம்பிக்கையை யார் மீது வைத்திருக்கிறீர்கள்? ஜெபத்துடியிலே நம்பிக்கை வைத்தீர்களோ? ஜெபத்துடி அல்ல உங்களுக்கு ரட்சிப்பை தந்தது. எண்ணெய் பாட்டிலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ? எண்ணெய் அல்ல உங்களை ரட்சித்தது. ஒரு பாட்டிலை எண்ணெய் எடுத்து ஒரு தண்ணீரை எடுத்து ஜெபித்து அதை இரத்தமாக மாற்றினீர்களோ? உங்களை மேஜிக்காரலாக மாற்றினது யார்? எப்படி மாற்ற முடியும்? தண்ணீரை போய் இயேசுவின் இரத்தமாக மாற்ற உங்களுக்கு என்ன அதிகாரம்? அப்படி மாறுவானால் அது இயேசுவா? பிரியமானவர்களே, தண்ணீரை எடுத்து வீடு பூராவும் தெளித்து இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறவன சாணி தெளிப்பதுக்கு அது இயேசுவின் இரத்தம் அத்தனை மலிவா? என் பிரியமான சபையே, வேண்டாத காரியங்கள் இதையெல்லாம் மறிந்து கிடக்கிற திருச்சபையை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கும்படியாக நம் மூலமாக வேலூர் பட்டணத்துக்கு ஒரு செய்தி, என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடை. வைராக்கியமாய் கர்த்தருக்காக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளில் நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க, உங்க நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது என்று பாருங்கள். உங்க நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? பிரியமானவர்களே, உங்களுக்கு வயிற்றிலே ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம். இங்கே வருகிறீர்கள், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களை கர்த்தர் சுகப்படுத்துவார், இன்னும் 2-3 நாளில் இதில் விடுதலை பெறுவாய் என்று செய்தி வருகிறது. முடிந்து போகும்போது, எப்படி சிஸ்டர் இருக்கீங்க? அப்படித்தான் இருக்கு, பயமாகவே இருக்குது, என்ன செய்யுதுன்னே தெரியல. ஜெபம் பண்ணும்போது ஆமேன் ஆமேன் அதெல்லாம் சொல்கிறது தான். ஆமேன்னு சொல்லி அல்லேலூயா கூட சொல்றேனே. சரி, டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த வியாதியே இல்லை, எல்லாம் மகிழ்ச்சி, அந்த அடையாளமே இல்லை. டாக்டர் சொன்ன உடனே நான் சுகமாயிட்டேன். டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, பாஸ்டர் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அவர் என்ன தெரியும்? அவர் என்ன டாக்டரா? பிரியமானவர்களே, be little our servant of God. நம்முடைய தேவனுடைய வேலைக்காரனை குறைத்து மதிப்பிடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்பதை விட யாருடைய வார்த்தையை தான் அதிகமாக மதிக்கிறோம்? டாக்டருடைய வார்த்தை. டாக்டர் சொல்வது மதிக்கப்பட வேண்டியதுதான். அவர் சோதித்து எல்லா காரியம் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 16 அதிகாரம் 12 வசனம். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. ஆசா அரசாண்ட 39 வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அப்படியான ஆசாவுடைய கடவுள் யார்? பரிகாரி, வைத்தியன். டாக்டர் இஸ் ஹிஸ் காட். பிரியமானவர்களே, டாக்டரும் மனிதன் தான். டாக்டருக்கு நோய் வந்தால், தமிழ்நாட்டில் ஒரு டாக்டர் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தார். ஒரு அம்மா அவளை சோதித்து பார்த்து அங்குள்ள டாக்டர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், இது ஒன்றும் அதிக பிரச்சனை உள்ளதல்ல என்று. டாக்டர் வெள்ள சிரிக்கிறார். ஐ எம் ஆல்சோ எ டாக்டர், நானும் ஒரு டாக்டர் தானே, அதனால் என்ன, இதையெல்லாம் என்னால் நம்ப முடியவில்லை. The medical science, the medical knowledge stands against her belief. அந்த மருத்துவ ஞானமே நம்பாதபடி தடை பண்ணுகிறது. ஒரு டாக்டருக்கு எளிதிலே மற்ற டாக்டருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் மிக எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை விட விசுவாசிகள் யாரை நம்புகிறார்கள்? மனிதர்களை நம்புகிறார்கள். பிரியமானவர்களே, அப்படியான ஆசா யார் மீது நம்பிக்கை வைத்தான்?
கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தார். டாக்டரை நம்புவது, டாக்டரிடத்தில் போவது தவறு என்று இந்த வசனத்தை வைத்து சொல்கிறார்கள். அது தவறு. டாக்டரிடத்தில் போவது தவறல்ல. டாக்டர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். மருந்து தேவ ஞானம். மருந்து எடுப்பது தவறே அல்ல. ஆனால் டாக்டரை விட, கர்த்தரை விட டாக்டரை நம்புவது, வேத வார்த்தையை விட மருந்தை நம்புவது தவறு. ஆகவே இங்கே தான் ஆசா தவறு செய்தான். அதனாலே அவன் செத்தே போனான் என்று வேதம் சொல்கிறார். பிரியமானவர்களை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் டாக்டருக்கு கொடுத்தான். ஆகையினாலே நாம் எல்லா இடத்திலும் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர மனிதர்களை முக்கியப்படுத்தி விடக்கூடாது. ஆசா அந்த தவறை செய்தான். நாமும் வெகு எளிதில் இந்த தவறை செய்கிறோம். நாம் ஜாக்கிரதைப்பட வேண்டும் அருமையானவர்களே. இப்போது மல்கியா தீர்க்கதரிசி மிக அதிகமாக கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். ஏன் தெய்வ பயம் இல்லை என்று அவன் சொல்கிறான். இந்த காரியங்களை எல்லாம் சொல்லாதபடி அவன் என்ன சொல்கிறான்? கொடுப்பதில் என் ஜனங்கள் சரியில்லை. தெய்வ பயத்துக்கு மல்கியா தீர்க்கதரிசி அடிப்படையாக சொல்கிற ஒரு காரியம் எது? கொடுப்பது. மல்கியா 1:8 வாசியுங்கள். நீங்கள் கண் ஊனமானதை இப்போ தானே புயல், அதற்காக நிதி திரட்ட நம்முடைய மாநில முதலமைச்சர் கண்ணியத்திற்குரிய அம்மா அவர்கள் உங்களிடத்தில் கேட்கும்போது நீங்கள் கரம் நீட்டி அம்மா அவர்களே ஒரு 5 ரூபாய் கொண்டு வந்துட்டு கொடுப்பீர்களா? நீட்டி எனக்கு கையே இங்கே இருக்காதே. என் பிரியமான சபையே, ஒரு உலக மனிதனுக்கு எத்தனையாய் மதிப்பு கொடுத்து எவ்வளவாய் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்கும்போது எவ்வளவு ஈனமானதையும் கொடுக்க முடிகிறதை வீட்டில் வைத்துவிட்டு மிக சாதாரணமானதை கர்த்தருக்கு எடுத்து கொடுத்தோம். உங்கள் மந்தையிலே கடா இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி செலுத்தினது என்ன? மல்கியா கேட்கிறானே, ஏன் உங்களுக்குள்ள பிரதானமான காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கவில்லை? ஊழியத்துக்கு எவ்வளவோ தேவை என்று இருக்கும் பொழுது திருச்சபையே ஏன் மௌனமாக இருக்கிறாய்? ஏன் கரங்களை கட்டி கொண்டாய்? இந்த ஆலயம் கட்டப்படும் போது உங்களுடைய நீங்கள் மன விருப்பத்தின்படி கொடுத்தீர்களே தவிர உங்கள் திராணிக்கு தக்க கொடுக்கவில்லையே. அநேக உங்கள் கைகளை மடக்கி கொண்டீர்களே. ஏனப்படி? எனக்கல்ல, தனி மனிதனுக்கல்ல, தேவனுடைய நாமத்திற்காகவே இந்த ஆலயம் கட்டப்பட்டது. பிரியமானவர்களே, ஆகையினால் அது கொடுப்பது என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுக்கு தெய்வ பயம் இருக்கிறதா என்ற அர்த்தம். சம்பந்தமில்லை, ஆனாலும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே சிஎம்சி மருத்துவமனையை பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார். அதில் 2 வரி, all the nurses wear sarees. More than that, there is a safety pin that guarantees a security for them in the multicultural world. இது விளங்குதா? எல்லா நர்ஸுகளும் புடவைகள் கட்டியிருக்கிறார்கள். அது ஒரு நாகரிகம். அதற்கு மேலாக எல்லாருடைய இந்த பலவிதமான கலாச்சாரம் உள்ள இடத்திலே அவர்கள் கலாச்சார பாதுகாப்பும் பண்பாட்டு பாதுகாப்பையும் அவர்கள் காத்துக்கொள்ள உபயோகிக்கிறது ஒரே ஒரு சேஃப்டி பின்னினாலே. விளங்கிக் கொண்டால் விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு சேஃப்டி பின் ஒரு சமுதாயத்தினுடைய நாகரிகத்தை கலாச்சாரத்தை கட்டி காக்கும் என்றால், கிறிஸ்துவுக்குரிய கலாச்சாரத்தை பண்பாட்டை கட்டி காக்கிற சேஃப்டி பின் நாம் கொடுக்கிற அந்த தன்மைதான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சேஃப்டி பின். அதுதான் நாம் எந்த எவ்வளவு தூரம் இயங்குகிறோம், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்பதை காட்டும். நீங்கள் அவசரமாக புறப்படும் போது ஓடி ஓடி கேட்கிறீர்கள் ஒரு சேஃப்டி பின் இருக்கிறதா என்று. அதற்கு நீங்கள் படுகிற பிரயாசம்
இல்லை இல்லை இல்லை, எப்போ பார்த்தாலும் இல்லை தான். ஏங்க உங்ககிட்ட சேஃப்டி, ஏன்ட்ட அது சேஃப்டி பின்? ஓ, சர்ச்சிங் ஃபார் சேஃப்டி பின் டு ப்ரொடெக்ட் ஹர். இப்பொழுது ஒரு சேஃப்டி பின் நமக்கு தேவை. கிறிஸ்துவ கலாச்சாரம், கிறிஸ்துவ பண்பாடு, இதை காத்துக்கொள்ள ஒரே வழி கொடுப்பதுதான். தேவனுக்காக எவ்வளவு கொடுக்கிறோம் என்று இந்து ஜனங்கள் எவ்வளவாய் கொடுக்கிறார்கள். அவருடைய விக்கிரகங்கள் அவருடைய கொடுப்பதை பாருங்கள். கொடுத்த பிறகு கணக்கு கேட்பதில்லை, திரும்பி பார்ப்பதும் இல்லை. பிரியமானவர்கள், இப்போது நான் செய்தியுடைய முடிவுக்கு வருகிறேன். எப்படி கொடுத்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். அன்றைய திருச்சபையிலே பண பிரச்சனை, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய பல திட்டங்கள் இருக்கின்றன. சைப்ரஸிலிருந்து ஒருவன் வருகிறான். சைப்ரஸ் என்பது நல்ல வளமுள்ள இடம். சைப்ரஸில் உள்ள பழங்கள், அங்குள்ள பூக்கள் விலையேற பெற்றது. சைப்ரஸில் விலையேற பெற்ற கற்கள் உண்டு. சைப்ரஸின் மரங்கள் விலையேற பெற்றவைகள். ஆகவே சைப்ரஸில் ஒரு நிலத்தை விற்றால் மற்ற இடத்தில் விற்பதை விட அதிக விலை பெறும். சீப்ரு தீவு, சீப்ரு தீவிலே ஒரு நிலமானது அவ்வளவு விலை. ஏனென்றால் அங்குள்ள மரங்கள், பழங்கள், கனி வர்க்கங்கள், நீர் வளங்கள், இவை எல்லாம் அந்த நிலத்தினுடைய மதிப்பை அதிகமாக்குகிறது. அங்கிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அப்போஸ்தலருடைய கையில் கொடுக்கவில்லை, என்ன செய்தான்? பாதத்தில் வைத்தான். மிக விலையேறப்பட்டது. சீப்ரு தீவில் ஒரு நிலத்தை விற்றார். சாதாரண நிலம் அல்ல. சீப்ரு தீவிலிருந்து ஒருத்தர் நிலத்தை விட்டு கொடுக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஐஸ்வர்யம், மிகப்பெரிய காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்கிறான் பர்னபா. செய்தி பரவுகிறது, ஃபாரின் எய்டு வந்து விட்டது. இப்போ எங்கிருந்து வந்திருக்குது? அடுத்த நாட்டில், சீப்ரு தீவு, அடுத்த நாட்டிலிருந்து இந்த உதவி வருகிறது. The church got a foreign aid through Barnabas. பர்னபாஸ் மூலமாக இந்த உதவி வருகிறது. எங்கு பார்த்தாலும் எப்பா ஒருவன் காணிக்கை கொண்டு வந்து, அது சாதாரணம் தானே. நிலத்தை விட்டு கொடுத்துரு. ஏன் நம்ம ஒரு அனனியா அடிக்கடி செய்வானே, நம்ம அனனியா நிலத்தை விற்பது இல்லையா? இதில் என்ன பெரிய ஆச்சரியம்? ஏதாவது அடுத்தவன் செய்து விட்டால் நீங்கள் வச்சுக்கொள்வீர்கள். அப்படி அல்ல. சீப்ரு தீவு வளம் குடிக்கும் இடம். அங்கிருந்து ஒரு நிலத்தை விற்று ஏழைகளுக்காக அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து அதோ நிற்கிறானே பர்னபாஸ். எல்லாரும் பர்னபாஸ் இவ்வளவு பெரிய காணிக்கையை சபைக்கு செலுத்தினார் என்று எல்லாரும் புகழ்கிறார்கள். செய்தி போகிறது, அனனியா சப்பிராள். அனனியா யோசிக்கிறார், அடுத்த நாட்டிலிருந்து வந்த ஒருவன் நம்முடைய சபைக்கு, நம் ஏழை ஜனங்களுக்கு இவ்வளவாய் உதவி செய்வானா, நாமும் நிலத்தை விட்டு உதவி செய்ய வேண்டும். நமக்கு ஏராளமான நிலங்கள் நமக்கு இருக்கின்றன, அதை விற்று நாமும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம் என்றார். சப்பேரால் சொன்னார், நல்ல யோசனை, நம்முடைய நிலத்தை நாம் விட்டு விடுவோம், அதை கர்த்தருக்கு காணிக்கை. ஒரு அந்நிய மனிதன், வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவர் தன்னுடைய விலையேறப்பெற்ற நிலத்தை விட்டு கொடுத்திருக்கும் போது நாம் இதை செய்வது எம்மாத்திரம்? இருவரும் ஒருவரப்பட்டு நிலத்தை விட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:1. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியும் ஆகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். யாராவது அதை, someone please read from your English Bible if you have the English Bible. Which is the first word? But. முதல் வார்த்தை பட், ஆனால் என்று இருக்கிறது. பட் இருக்கிறதா? அனனியாவும் பர்னபாஸ் கொடுத்தது காணிக்கை, ஆனால் அனனியாவும் கொண்டு வந்தான். பட் என்று ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும்
நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தருவேன், ஆனால் அப்படி சொன்னாலே விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தரமாட்டாருன்னு. நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்வேன், ஆனால் சரி போயா, ஆனால் அதுதாங்க ஆனால் என்று ஆரம்பித்து விட்டது. அப்படியான நேரு எதிர்லை. பர்னபாஸ் இவ்வளவு பெரிய நிலத்தை விற்றார், ஆனால் எதிரடையான காரியத்தை எது விற்றதல்ல. இருவரும் விற்று கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒருமனப்பட்டார்கள். ஜெபம் பண்ணி விற்றிருப்பார்கள். பணத்தை கையில் எடுத்ததும் the value of the land they realized. இப்போதான் நிலத்தினுடைய வேலை தெரிஞ்சது. பண ஆசை அவர்களை விடவில்லை. தெய்வ மனிதர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, எப்போதும் காணிக்கை கொடுக்கிறவர்கள், உதாரணமாய் கொடுக்கிறவர்கள். நிலத்தை விற்று கையிலே காசு வந்ததும் அவளுக்கு கொடுக்க மனமில்லை. இப்போது அது நிலவாக தெரியவில்லை, எதாக தெரிகிறது? பணமாக தெரிகிறது. ஒன்று செய்திருக்கலாம், பாதி நிலத்தை விற்று கொடுத்திருக்கலாம், கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்க மாட்டார். கால் பகுதியை விற்று கொடுத்திருக்கலாம். நிலத்தில் நின்று முழுவதும் கர்த்தருக்கு என்று பொருத்தனை பண்ணினார்கள். விற்ற பிறகு அது ஒரு பங்கு எனக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள். அங்குதான் தவறு. பொருத்தனையை தவறி விட்டார்கள். 2ஆம் வசனம் வாசியுங்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அருமையானவர்களே, பர்னபாசை போல நிலத்தை விட்டார்கள். பர்னபாசை போல பாதத்தில் கொண்டு வைத்தார்கள். ஆனால் ஒரே ஒரு தவறு, ஒரு பங்கை வஞ்சித்து எடுத்தார்கள். இது இவருடைய நிலம், நம்முடைய நிலம் தானே, நாம் ஏன் எடுக்கக்கூடாது? எடுக்கலாம், உன் நிலம் தான், உனக்கு உரிமை உண்டு. முழுவதும் கர்த்தருக்கென்று செலுத்திய பிறகு, கர்த்தருக்கு கொடுத்த பிறகு ஏன் எடுக்கிறாய்? தேவனுக்கென்று அர்ப்பணம் செய்த பிறகு அது உங்களுடையதா? பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணின பிறகு அது எவ்வளவு விலை பெறட்டும், அதை திரும்ப எடுத்தது தவறு. அது மிகப்பெரிய தவறு அனனியா சப்பீராள் செய்தது. என்ன சொல்கிறாள் என்ற 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். அதுதான் பெரிய தவறு. அதாவது கொஞ்சத்தை கொடுத்து முழுமையாக கொடுத்தது போல நடித்தார்கள். அதாவது கொடுத்தது குறைவு, ஆனால் முழுமையாக கொடுத்தது போல சொன்னதுதான் பெரிய தண்டனையாக முடிந்து விட்டது. ஆகவே தெய்வ பயம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் அனனியா சப்பீராள். இத்தனை நாளும் சபையிலே மிக முக்கியமானவர்கள். காணிக்கை கொடுத்தால் எப்போது யார்தான் முதன்மையாக கொடுப்பார்கள்? அனனியா சப்பீராள் தான். அப்படியெல்லாம் வரலாறு அவர்களுக்கு இருந்த போதிலும் இப்போது அவள் கையிலே காணிக்கையோடு வருகிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? 3ஆம் வசனம் வாசியுங்கள். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? கையிலே காணிக்கை, இருதயத்திலே சாத்தான். இதுதான் அனனியா. பொருளாசை இருதயத்திலே, கையிலே கர்த்தருக்காக, 2 கரங்களிலே தேவனுக்கு ஊழியம், இருதயத்திலோ பொருளாசை. இதுதான் தெய்வ பயமற்ற ஊழியக்காரர்கள், தெய்வ பயமற்ற விசுவாசிகள், தெய்வ பயமற்ற சபை. ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே? கர்த்தருக்கு இதை கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்கிறீர்களா? நேரத்தை கொடுத்திருக்கிறீர்களா? பாடத் தெரிந்தவள் கர்த்தருக்காக பாடுகிறீர்களா? எத்தனையோ பேர் நீங்கள் நன்றாக பாடுவீர்கள், உங்களை மேடை ஏறி வராமல் உங்கள் தடை பண்ணினது யார்? உங்கள் தாளந்துகளை பயன்படுத்தாமல் நீங்கள் ஒழித்து வைத்திருப்பது என்ன லாபம்? எத்தனையோ முறை சொல்கிறோம், உங்கள் வரங்களை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள் என்று. ஏன் அவர்களை மறைத்து ஒழித்து வைத்திருக்கிறீர்கள்? ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்பார் அருமையானவர்களே. ஆகையினால் கையிலே காணிக்கை இருந்தும் இருதயத்திலே யார் இருக்கிறான்? சாத்தான். ஏனென்றால் தெய்வ பயம் இல்லாது. இப்போது 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. நகரத்திலே பயம் உண்டாகவில்லை, அந்த பட்டணத்திலே பயம் உண்டாகவில்லை. கர்த்தரை குறித்த பயம் எங்கே உண்டாயிற்று? சபையிலே உண்டாயிற்று.
அனனியா சப்பிரால் கீழே விழுந்த உடனே சபையிலே பயம் உண்டாயிற்று. அந்த பயம் இப்போது என்ன காரியத்தை செய்தது என்று பார்க்கிறோம். பயம் இருப்பது சரிதான், அந்த பயம் என்ன செய்தது பாருங்கள். 13ஆம் வசனம் வாசி. மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. போதும், மற்றவர்களில் ஒருவரும் அப்படி சேர துணியவில்லை. ஒருவர் கூட கிட்ட போகவில்லை, எல்லாரும் தள்ளி நிற்கிறார். தெய்வ பயம். அந்த சபைக்குள் போகலாம் என்பது எளிதாக இருக்கக்கூடாது. தெய்வ சபைக்குள் நுழைவது எளிதான காரியம் அல்ல. பரிசுத்தம் இல்லாத சபைக்குள் போனால் தேவன் நம்மை தண்டிப்பார். தெய்வ சமூகத்துக்குள்ளே பரிசுத்தம் இல்லாமல் நுழையக்கூடாது என்று அந்த சபையை குறித்த ஒரு பயம் உண்டாயிற்று. கிட்ட சேர்வதற்கு ஜனங்கள் பயந்தார்கள். அங்கே போகாதே, பேதுரு அமர்ந்திருக்கிறார், இவர்கள் இறந்து போனார்கள், அங்கே போகாதே, அங்கு தெய்வ சமூகம் இருக்கிறது, தெய்வ வல்லமை இருக்கிறது என்று ஒரு பயம். எளிதாக ஜனங்கள் ஓடி வந்து விட மாட்டார்கள். தெய்வ வல்லமை விளங்கும் போது பயப்படுவார்கள். கூட்டம் கூட்டமாக ஓடி வரமாட்டார்கள், பயந்திருக்கிறார்கள். அடுத்த வாசைகள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் நேர்மாறாக இருக்கிறது. ஒருவரும் கிட்ட போகவில்லை என்று சொல்கிறது. அதே வசனம் என்ன சொல்கிறது? திரளாக ஜனங்கள் சேர்ந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் தேவ வல்லமையை கண்டு ஜனங்கள் கர்த்தரை பற்றி கொண்டார்கள். ஆகவே உள்ளே வரும்போதே ஜனங்கள் எப்படி வந்திருக்கிறார்கள்? தெய்வ பயத்தோடு வந்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்படும் போதே தெய்வ பயத்தோடு வருகிறார்கள். சபைக்குள் வரும்போதே தெய்வ பயத்தோடு வர வேண்டும். தெய்வ பயத்தோடு நுழைந்திருப்பார்கள், காலமெல்லாம் தெய்வ பயத்தோடு இருப்பார்கள். ஆகையினால் அருமையானவர்களே, அந்த தெய்வ பயம் அங்கு விளங்கிற்று. ஆதி சபையிலே விளங்கிய தெய்வ பயம்தான் சபை வளர்ச்சிக்கு காரணமாயிற்று. அநேக மக்கள் சபையிலே வந்து சேருவதற்கு காரணம் தெய்வ பயம், பயமுள்ள ஜனங்கள். இப்பொழுது தெய்வ பயத்தினால் என்ன நடக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களின் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றும் பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். நன்றாக யோசியுங்கள். 2 பிணங்கள் விழுந்து விட்டன சபையிலே. வாலிப ஏக்கம் சுறுசுறுப்பாக போய் சென்று அடக்கம் பண்ணி விட்டு வந்து விட்டது. சபையிலே 2 பேர், முக்கியமான பேர் அடக்கம் பண்ணி விட்டார்கள். மரணத்தின் ஓலம் அங்கு இருக்கிறது. மரண பயம் பிடித்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் பேதுருடைய நிழலாவது பட வேண்டும் என்று கொண்டு வருகிறார். ஏன் இதற்கு முன்பு கொண்டு வரவில்லை? பேதுரு அங்குதானே உட்கார்ந்திருந்தார். காணிக்கை அனனியா கொண்டு வரும்போதோ பர்னபா கொண்டு வரும்போதோ அங்கேதானே இருந்தார். ஒருவரும் கொண்டு வரவில்லை. வியாதியஸ்தர்கள் எல்லாம் 2 பேர் செத்து போன உடனே வியாதியஸ்தரெல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஏன் அப்படி? They noticed the power of God. இந்த மரணத்தை அவர்கள் தேவனுடைய வல்லமையாக எண்ணினார்கள். தேவனுடைய வல்லமை யார் மீது இறங்கி இருப்பதை கண்டார்கள்? பேதுரு மீது. உன்னதமானுடைய நிழல் அவர் மீது இறங்கி இருப்பதனாலே, the shadow of Peter is not the physical shadow. அவனுடைய சரீரத்துடைய நிழல் அல்ல, உன்னதமான நிழல் தங்கள் மேல் பட வேண்டும் என்று தேவ வல்லமைக்குள்ளே கொண்டு வந்தார்கள், சுஸ்தமானார்கள். ஆகவே இந்த சபையிலே தேவனது வல்லமை விளங்க வேண்டும் என்றால், அன்றைய சபைகளிலே நடந்த அற்புதங்கள் இன்றைக்கு நடக்க வேண்டும் என்றால், ஊழியக்காரனுடைய நிழலிலேயே ஜனங்கள் சுகமடைய வேண்டும் என்றால், தெய்வத்தை பற்றிய பயம் சபை முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி ஒரு பயம் இருந்தால் காந்தி நகரிலே தேவனுடைய வல்லமை விளங்கும். வேலூர் பட்டணம் இயேசுவினுடைய வல்லமையை சந்திக்கும். எல்லா திருச்சபைகளிலும் தெய்வ பயம் நிரம்பி வழியிட்டோம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று வேலூர் பட்டணம் சொல்ல வேண்டும் என்றால் ஜனங்கள் முகம் குப்புற விழுந்து இயேசுவே தெய்வன் என்று நாம் முதலாவது ஆராதிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா.
நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே உமது தாசன் மூலமாய் நீர் எங்களோடு இழைப்பட்டதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குறைவுகள் எந்த இடங்களிலே எல்லாம் இருக்கிறது என்பதை என் ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு உணர்த்தியபடியினால கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் கேட்டதை நாங்கள் விட்டுவிடாதபடி இன்று முதற்கொண்டு எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் சரி செய்து நாங்கள் உமக்கு பாத்திரவான்களாய் உம்முடைய சமூகத்திற்கு உம்முடைய மனதை நாங்கள் புண்படுத்தாதவர்களாக உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் பங்கு கொள்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் எங்களை தகுதிப்படுத்துவீராக ராஜா. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் உம்முடைய திவ்ய சமூகத்திலேயே கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் தேவரீர் தயவாய் பொறுத்து மன்னிங்க ஆண்டவரே. இன்று முதற்கொண்டு கேட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் குறைவுபடாதபடி தேவரீர் இரக்கம் பாராட்டுவீராக. அப்பா, இந்த செய்தியை கேட்ட ஒருவரும் அப்பா விட்டு விடாதபடி கிருபை செய்வீராக ராஜா. மென்மேலும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான தேவ செய்தியை உம்முடைய தாசன் மூலமாய் நீர் பேசுவீராக ராஜா, நீர் பேசுவீராக. எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு அந்த தகுதியை கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மனம் திறந்து வேண்டுகிறோம். தேவரீர் முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி, கனம், மகிமை, நன்றி, புகழ் எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்ந்த மனதோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.